தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். தெய்வீக கீர்த்தனையில் இன்று நாம் பார்க்க போவது திருமூலரின் திருமந்திரத்தில் 59வது பாடல். ஆகமத்தின் சிறப்புகள் என்ன என்பது தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம். இந்த 59வது பாடலில் என்ன சொல்ல வராரு திருமூலர்? இதில் என்ன ரகசியம் புதைந்திருக்கு? ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு அடிகள்லையும் அவர் ஒவ்வொரு ரகசியத்தை சொல்லியிருப்பார். இந்த பாடலில் என்ன ரகசியம் புதைந்திருக்கு, என்ன சொல்ல வராரு அப்படி என்பதை இதோ பார்ப்போம். இதோ வரிகள் வருகின்றன. பண்டிதர் ஆவர் 18 பாடையும் கண்டவர் கூறும் கருத்து அறிவார் என்க. பண்டிதர் தங்கள் 18 பாடையும் அண்ட முதலான் அறம் சொன்னவாறே. பண்டிதர் ஆவார் 18 பாடையும் கண்டவர் கூறும் கருத்து அறிவார் என்க. பண்டிதர் தங்கள் 18 பாடையும் அண்ட முதலான அறம் சொன்னவாறே. பண்டிதர் ஆவர் அப்படின்னு சொல்றாரு. பண்டிதர்கள் என்பவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா 18 பாடையும் அப்படின்றாரு. அது என்ன 18 பாடையும் அப்படின்னா, நம்ம சாதாரணமாக பாடைன்னு சொன்னாவே உயிர் இறந்த பிறகு, உயிரானது நீங்கிய பிறகு ஒரு மனிதனை எடுத்து செல்லக்கூடியது தான் பாடைன்னு நம்ம சொல்லுவோம். இங்கே மூலர் என்ன சொல்றாருன்னா, 18 பாடையும் என்பது 18 மொழிகளை கற்ற பண்டிதர் ஆவார். பண்டிதர் என்பவர் யாருன்னு கேட்டால் 18 மொழிகளையும் கற்றவர்கள் தான் பண்டிதர்கள். இவர்கள் பிழை இல்லாமல் என்ன செய்வாங்கன்னா பாட வேண்டும். யாரை? சிவபெருமானை. அரண் என்பதும் சிவம். அந்த சிவபெருமானை அறம் செய்யும் அப்படின்னு சொல்லும் பொழுது இதையெல்லாம் பாட வேண்டும். எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டுமோ அதை நாம் அறிந்து கொண்டு அதன்படிதான் நடக்க வேண்டும். இந்த ஆகமத்தினுடைய செயல்கள் என்ன என்பதனை தெளிவாக பாடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பண்டிதர்கள் தான். இப்போ நம்ம முதல்லயே பார்த்துருக்குறோம் 28 ஆகமங்கள். அதை 66 புருஷர்களுக்கு சிவபெருமான் சொல்லி கொடுத்தாரு. அவர் சொல்லி கொடுத்துட்டு போனதை யார் படிப்பாங்க? பண்டிதர்கள் தானே படிக்க வேண்டும். இப்போ வேத விற்பனர்கள் என்று சொல்ல வேதத்தை படிக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்தணர்கள் சொல்லிடுவோம். ஆனால் இங்கு இறைவனுடைய ஆகமங்களை படிக்கக்கூடியவர்கள் பண்டிதர்கள். அந்த பண்டிதர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த 18 மொழிகளையும் கற்றிருக்கக்கூடியவர்கள். அந்த 18 மொழிகளையும் இப்போ தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஒடிசா இப்படி நிறைய மொழிகள் இருக்கு இல்லையா? இந்த மொழிகளில் தானே நம்மளுடைய மனதில் பட்டதை எல்லாம் நம்முடைய குரு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அதை கற்றுக்கொள்கிறோம். அப்போ பண்டிதர்கள் சொல்லி கொடுக்கலன்னா, அவர்கள் கற்கவில்லை என்றால் எப்படி அடுத்தவனுக்கு சொல்லித்தர முடியும்? அப்போ அவர்கள் முழுமையாக கற்க வேண்டும். அப்படி அவர்கள் முழுமையாக கற்ற பிறகுதான் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் என்பதனை இதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஆக இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பாடலினுடைய ஒவ்வொரு அடிகளும் அழகாக சொல்லியிருக்காரு திருமூலர். இதனுடைய ரகசியம் என்னென்னா, நீ சும்மா பூஜை புனஸ்காரெல்லாம் பண்ணாத. இந்த 18 விதமான மொழிகளையும் கற்றறிந்தவர்கள் அந்த சிவபெருமானை அறிந்திருக்க வேண்டும். இது தேவர்களாலும் அறியாதவர். ஏன்னா இந்த ஆகமங்களை எல்லாம் தேவர்கள் அறிந்திருக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் சிவபெருமான் மட்டும்தான் அறிந்தவர். என்ன? இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை உயிர்களுக்கும் நன்மை பெற வேண்டும் என்பதை நினைத்து கொண்டிருப்பவர் சிவபெருமான். அவருடைய நலனுக்காக நமக்காக பாடுபடுகின்ற பொழுது அவருக்கு செய்ய வேண்டிய செயல்களை நாம் திரும்பி செய்ய வேண்டும் என்பதுதான் திருமூலர் மிக அழகாக கூறுகின்றார். இதில் பார்த்தோம்னா ருத்திரன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரீருத்திர மந்திரம் ரொம்ப சிறப்புடையது. இதை கணநாதன் என்ற ஒருத்தர் என்ன பண்ணுவான், அதாவது ஸ்ரீமுத்திரம் இந்த மந்திரங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? அப்போ ஒரு சிவபெருமானினுடைய மந்திரத்தை எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மந்திரம் வேணாம், இது எதுவுமே வேண்டாம் எனக்கு. காலையில் அவர் எழுந்திருப்பார். எழுந்திரிச்ச உடனே
நேரா அவர் என்ன பண்ணுவார்னா, பெரிய தடாகம், தடாகம் என்பது இந்த குளம் சொல்லலாம். அந்த குளத்திலே சென்று நின்று கொள்வார். நின்றுட்டு கையை ரெண்டையும் மேலேயே குப்பிக்கிட்டு தூக்கி 2 கரங்களை எப்பவுமே நம்ம இப்படி கும்பிட்டோன்னா கடவுளிடத்தில் நம்ம கேட்கும்போது உனக்கு எனக்கு எதுவுமே இல்லை. இந்த கரங்களை குப்பி மேலே தூக்கி குப்புகின்ற பொழுது, எப்பா சர்வமும் நான் விட்டுட்டேன், எனக்கிட்ட எதுவுமே இல்லை, நீ மட்டும்தான் அப்படின்றது சொல்லக்கூடிய செயல்தான். கையை மேலே தலைக்கு மேலே தூக்கி 2 கைகளை குப்பி அவர் நின்றுக்கிட்டு ஸ்ரீ ருத்ர மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். அது சொல்ல சொல்ல என்ன ஆகுன்னா, அவருக்கு வேற தினமும் அதே தான் வேலை அவருக்கு. இது வேற எதையும் அவர் இந்த 18 மொழிகள் சொல்லக்கூடிய மந்திரங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி ஒவ்வொரு நாளும் காலையில் போயிடுவார், அதிகாலையில் அந்த தண்ணியில் போய் நிற்பார், அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்படி சொல்ல சொல்ல என்ன ஆயிடுதுன்னா, அவருக்கு நிலையானது வெயிலா மழையா காற்றா எதையுமே அவர் பார்க்க மாட்டார். அவருடைய ஒரே நிலை ஸ்ரீ மந்திரம் சொல்லணும், ஸ்ரீ ருத்திர மந்திரம் சொல்ல வேண்டும். ஸ்ரீ ருத்திர மந்திரம் சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ருத்திரன் என்றால் சிவபெருமான், அவருடைய மனமானது அப்படியே இலகி போயிடுது. அடட, நம்ம ஒரு பக்தன் பொழுதன்னைக்கும் தன்னுடைய பணிகளையெல்லாம் விட்டுட்டு வேறு எதையுமே பார்க்காம எந்த ஒரு செயலையும் செய்யாம இதே ஒரே மந்திரம் ஸ்ரீ ருத்திர மந்திரத்தை சொல்கிறான். அந்த ருத்திர மந்திரத்துக்கு அதிகமான உச்சாடனம் செய்ய செய்ய சக்தியானது பெருகும். அது யாருன்னா சொல்லி கொடுத்துருப்பாங்களா? இல்லை, மனதில் பட்டதை அவன் எடுத்து செய்தான். அதனால் சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்தார். சிவன் மகிழ்ந்ததும் அந்த நிலையை, அந்த உன்னதமான நிலையை அவன் அடைந்தான். எப்பவுமே முக்தி கிடைக்கணும். அந்த முக்திக்காகத்தான் நம்ம ஒவ்வொருவரும் போராடிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவையானது முக்தி. அதை அறிந்தவன் செய்வான். அறியாதவர்கள் என்ன செய்வாங்க? இந்த சிற்றின்பத்தையே பேரின்பமாக கருதி வாழ்ந்து கொண்டிருப்பான். உண்மையான பேரின்பம் என்பது இறைவனுடைய நாமத்தை சொல்லி அவருடைய திருவடிகளிலே சரணம் புகுவதுதான் ஒவ்வொரு மனித பிறப்பினுடைய ரகசியம். இதை நம்ம யாருமே தெரிஞ்சுக்கிறது கிடையாது. இந்த லௌகீக வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உழன்று அதன் மீது ஆசை கொண்டு அதிலே நாம் மனம் இழந்து சுற்றி கொண்டு இருக்கின்றோம். அதை விடுத்து வெளியே வா என்றுதான் திருமூலர் இந்த பாடல் மூலமாக சொல்லுகின்றார். ஆகவே நாம் சிவபெருமானினுடைய மந்திரமான ஸ்ரீ ருத்ர மந்திரத்தை ஓதுவோம். அவருடைய பெருமைகளை அறிந்து கொள்வோம். அந்த மந்திரத்தின் சிறப்பை பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம் என கூறி மக்கள் தொலைக்காட்சிக்கு நன்றி கூறி வணக்கம்.